ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலையில் இருக்கக்கூடிய 1000 ரூபாய் டிடிடி ரூம் பற்றிய முழுமையான தகவல்களை பார்க்கலாம். இப்போ நாங்கள் சமீபத்தில் திருமலைக்கு போயிருந்தப்போ எங்களுக்கு இந்த 1000 ரூபாய் ரூம் தான் அலாட் ஆகியிருந்துச்சு. இந்த ரூம் நமக்கு ஆன்லைன் மூலமாகவும் கிடைக்கும், ஆஃப்லைன் புக்கிங் மூலமாகவும் கிடைக்கும். திருமலையினுடைய டிடிடி ரூம்ஸ் ஆன்லைனில் புக் செய்வதாக இருந்தால் ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் இருக்கணும். தரிசன டிக்கெட்டை வைத்து டாரிஃப் மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். டிடிடி ரூம்ஸ் நம்முடைய தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைனில் புக் செய்வதற்கு 3 விதமான ரெண்ட் டைப் இருக்கும். 100 ரூபாய், 1000 ரூபாய் மற்றும் 1518 ரூபாய் ஏசி ரூம் இருக்கும். இந்த ரெண்ட்டை மட்டும்தான் நம்மளால சூஸ் பண்ண முடியுமே தவிர்த்து நாம தங்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸை திருப்பதியில் நாம செலக்ட் பண்ணுவது போல திருமலையில் செலக்ட் பண்ண முடியாது. நம்முடைய தரிசன டிக்கெட்டை CRO ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ARP கவுண்டரில் ஸ்கேன் செய்த பிறகுதான் நம்முடைய ரெண்ட் டைப்பை பொறுத்து எந்த ரூம் வேக்கண்டாக இருக்கோ அந்த ரூமை சிஸ்டமே நமக்கு அலாட் பண்ணி கொடுக்கும். சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரூம் அலாட்மெண்ட் செஞ்சு கொடுப்பதுனால இந்த கெஸ்ட் ஹவுஸ் தான் வேணும்னு நம்ம கேட்டு வாங்க முடியாது. ஆஃப்லைனில் டிடிடி ரூம்ஸ் திருமலையில் புக் செய்வதற்கு தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. டைப் A, டைப் Bன்னு 2 டைப் ஆஃப் ரூம் ஆஃப்லைன் புக்கிங்கில் வச்சிருப்பாங்க. டைப் Aல 50 ரூபாய் ரூம் மற்றும் 100 ரூபாய் ரூம் வரும். டைப் Bல 1000 ரூபாய் ரூமும் 1518 ரூபாய் ஏசி ரூமும் வரும். டைப் A, டைப் B தான் நம்ம சூஸ் பண்ணி சொல்ல முடியுமே தவிர்த்து டைப் Aல 100 ரூபாய் ரூம் வேணும், டைப் Bல 1518 ரூபாய் ரூம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டு வாங்க முடியாது. திருமலையில் 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் ரூம் மற்றும் 1000 ரூபாய் ரூம் மூன்றுமே நான் ஏசி ரூம் தான். 1518 ரூபாய் மட்டும்தான் ஏசி ரூம். CRO ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ARP கவுண்டரில் நம்முடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் செய்து 15 நிமிடத்திற்குள்ள நம்முடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு எந்த கெஸ்ட் ஹவுஸில் எந்த ரூம் நமக்கு அலாட் ஆகியிருக்க என்ற டீட்டெயில்ஸ் வரும். நாம ரூம் புக் செய்யக்கூடிய சமயத்தில் செலக்ட் செய்த அந்த 6 மணி செக்இன் ஸ்லாட்டுக்கு அரை மணி நேரத்திற்கு முன்னாடி ARP கவுண்டரில் போய் நம்முடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணிக்கலாம். அந்த 6 மணி நேர இடைவெளிக்குள்ள எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் ARP கவுண்டருக்கு போய் உங்களுடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணிக்கலாம். முன்னாடி பண்ணுவதாக இருந்தால் அரை மணி நேரத்திற்கு முன்னாடி அலோவ் பண்ணுவாங்க. இதே நீங்கள் 6 மணி நேர டைம் ஸ்லாட்டுக்கு 1 செகண்ட் டிலேடாக போனாலும் உங்களுடைய ரூம் சிஸ்டமால் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் செய்யப்படும். அதற்கடுத்து நம்ம யார்கிட்டையுமே இந்த ரூம் கேட்டு வாங்க முடியாது. எங்களுக்கு கிடைத்திருந்த இந்த ரெஸ்ட் ஹவுஸில் ஒரு டபுள் பெட்டும் ஒரு சிங்கிள் பெட்டும் ப்ரொவைட் பண்ணி இருந்தாங்க. டபுள் பெட்டில் 2 பில்லோஸும் 2 உலன் பெட்ஷீட்டும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. சிங்கிள் பெட்டில் பில்லோவோ பெட்ஷீட்டோ எதுவுமே ப்ரொவைட் பண்ணலை. இந்த ரூம்லேயே 2 சொஃபஸ்டிகேட்டடான சோஃபாஸ், ஒரு டீப்பாய், ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் மிரரும் கொடுத்துருந்தாங்க. நம்முடைய திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ரூம்லேயும் பெரிய ஷெல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இந்த ரூமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயும் பெரிய ஷெல்ஃப் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. 2 சீலிங் ஃபேன்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இது நான் ஏசி ரூம் என்பதனால இந்த ரூமில் ஏசி கிடையாது. டியூப் லைட்ஸ், நைட் லேம்ப்ஸ் எல்லாமே ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்துச்சு. 4 ப்ளக் பாயிண்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது ட்ரெஸ்ஸிங் ரூம். இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் நம்முடைய திங்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு ஹேங்கர் கொடுத்துருந்தாங்க. வாஷ் பேஷன், மிரர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இதிலே அட்டாச்டு பாத்ரூமும் வருது. 1000 ரூபாயில் வெஸ்டர்ன் கிளாசெட், இந்தியன் கிளாசெட் ரெண்டுமே எப்போவுமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. பாத்ரூம்லேயே அட்டாச்டு கெய்சர் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய காரணத்தினால ரூம்லேயே நமக்கு 24 மணி நேரமும் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கும். இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவிற்கு நீட் அண்ட் ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆன்லைனில் ரூம் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் 2 பேரினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் செலக்ட் செய்து நம்ம ரூம் புக் பண்ணியிருப்போம். ஆஃப்லைனில் ரூம் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய சமயத்தில் ஒருத்தரினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம ரூம் ரெஜிஸ்டர் செய்வோம். இருந்தாலும் நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூமில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் நம்முடைய கன்வீனியன்ஸ் பொறுத்தும், அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்தும், ரூம் சைஸை பொறுத்தும் நாம் தங்கிக்கலாம். ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்த நேரத்திலிருந்து 24 மணி நேரம் வரைக்கும் நமக்கு அலாட் ஆகியிருக்கக்கூடிய ரூமில் ஸ்டே பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு நாள் ரூம் தேவைப்பட்டால் ஃபஸ்ட்டு டே ரூம் கீ வாங்கும் போதே ரூம் கீ கொடுக்குறவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக ரூம் தேவைப்படுது என்பதை நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அவைலபிலிட்டி இல்லாத பட்சத்தில் 24 மணி நேரத்தில் எக்ஸாக்டாக ரூம் வெக்கேட் பண்ணி கொடுத்துடணும் என்பதையும் அவங்க இமீடியட்டாக சொல்லிடுவாங்க. இப்போ எங்களுக்கு அலாட் ஆகியிருந்த கெஸ்ட் ஹவுஸ் நந்தகம் ரெஸ்ட் ஹவுஸ். இந்த ரெஸ்ட் ஹவுஸில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பில்லோ அல்லது எக்ஸ்ட்ரா பெட்ஷீட் தேவைப்பட்டால் அதுவுமே இங்கே எக்ஸ்ட்ரா ரெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க.
பண்ணுறாங்க. உங்களுடைய ஆதார் கார்டையும் ரூம் ரெசிப்டையும் நீங்கள் காமிச்சு இங்கே உங்கள் எக்ஸ்ட்ரா பில்லோஸும் எக்ஸ்ட்ரா பெட்ஷீட்டும் வாங்கிக்கலாம். அதற்குரிய ரெண்ட் என்ன என்பதையும் நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா கெஸ்ட் ஹவுசஸினுடைய என்ட்ரன்ஸ்லையும் ஒரு பெரிய QR கோட் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காங்க. நீங்க தங்கியிருக்கக்கூடிய ரூம்ல ஏதாவது நிறைகள் குறைகள் இருந்தாலோ அல்லது நீங்க தரிசனத்திற்கு போன சமயத்துல நிறைகள் குறைகள் இருந்தாலோ அதை நீங்க உங்களுடைய மொபைல்ல இந்த QR கோட் ஸ்கேன் செய்து உங்களுடைய ஃபீட்பேக்கை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் மொபைலில் வந்த பிறகு அந்த பர்டிகுலர் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து அந்த கெஸ்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஆஃபீஸில் உங்களுடைய ரூம் ரெசிப்டையும் ஆதார் கார்டையும் கொடுக்கணும். அதை அவங்க சரி பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. யார் 2 பேரினுடைய பெயர்கள் ரூம் ரெசிப்டில் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த 2 பேரில் ஒருத்தர் தான் வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கணும். அந்த 2 பேரில் ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரூம் கீ கொடுப்பாங்க, இல்லைன்னா ரூம் அலாட் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. வெப்கேம்ல ஃபோட்டோ எடுத்து முடித்த பிறகு அவங்க இன்னொரு ரூம் ரெசிப்டை கொடுப்பாங்க. ரூம் வெக்கேட் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த ரூம் ரெசிப்டும் யார் வெப் கேமராவில் ரூம் ஃபஸ்ட்டு வாங்குறப்போ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்களோ அவங்களே தான் ரூம் வெக்கேட் செய்து ரூம் கீ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிசப்ஷன் ஆஃபீஸில் ஒரு முறை வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கணும். என்ட்ரி டைம்லையும் எக்ஸிட் டைம்லையும் எடுத்த 2 வெப் கேமராஸ் ஃபோட்டோஸும் மேட்ச் ஆனால் மட்டும்தான், அதாவது 2 பேரும் ஒரே பர்சனாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் காஷன் டெபாசிட்டை நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு நம்ம வெக்கேட் செய்த நாளில் இருந்து 3 to 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸுக்குள்ள நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகும். 2 பேரும் வெவ்வேறு நபர்களாக இருக்கும் பட்சத்தில் காஷன் டெபாசிட் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகாது. ஆன்லைனில் ரூம் புக்கிங் பண்ணக்கூடிய சமயத்தில் 2 பேரினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் யார் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு அலாட் ஆகக்கூடிய ரூமில் ஸ்டே பண்ணுவாங்களோ அந்த 2 நபர்களினுடைய பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க. யார் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இருக்க போகிறாங்களோ அவங்களே வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஆன்லைன் ரூம் ரெசிப்டில் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கக்கூடிய 2 நபர்களில் யாராவது ஒருத்தர் இருந்தால் மட்டும் போதும். 2 நபர்களும் வர முடியலைன்னா உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க, அந்த ரூம் கேன்சல் ஆகிடும். நீங்கள் ஆன்லைனில் புக் செய்த ரூமை நீங்கள் ரூம் புக் செய்த அந்த பர்டிகுலர் நாளுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் கேன்சல் பண்ணலாம். அப்படி 2 நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ கேன்சல் பண்ணாலும் உங்களுடைய ரூம் ரெண்ட்டும் காஷன் டெபாசிட்டும் கம்ப்ளீட்டாக எந்தவித பிடித்தம் இல்லாமல் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் கேன்சல் பண்ண மறந்துட்டீங்க, ரூமும் எடுத்துக்கலன்னா ரூம் ரெண்ட் கழிச்சிட்டு காஷன் டெபாசிட் மட்டும் எந்தவித பிடித்தம் இல்லாமல் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். சில ஃபாலோவர்ஸ் என்ன கேட்குறீங்கன்னா, தெரியாமல் நாங்கள் 1000 ரூபாய் புக் பண்ணுறதுக்கு 100 ரூபாய் ரூம் புக் பண்ணிட்டோம், இப்போ அதை கேன்சல் பண்ணிவிட்டு வேறு யாராவது கேன்சலேஷன் ரூம் வரக்கூடிய சமயத்தில் மறுபடியும் நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. கேன்சல் ஆன ரூம் சில மாதங்களாகவே ஆன்லைனில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது கிடையாது. கேன்சல் செய்யப்படக்கூடிய ரூம் ஆஃப்லைன் புக்கிங்காக ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ நீங்கள் கேன்சல் செஞ்சிட்டிங்கன்னா உங்களால் புதுசாக ரூம் வாங்க முடியாது. அப்படி உங்களுக்கு பெரிய ரூம் தேவைப்பட்டால் நீங்கள் ஆன்லைனில் புக் செய்த ரூமை கேன்சல் செஞ்சுட்டு ஆன்லைன் புக்கிங்காக யூஸ் பண்ண அந்த 2 பேரினுடைய ஆதார் நம்பர் மற்றும் மொபைல் நம்பரை தவிர்த்துட்டு வேறு யாராவது உங்கள் கூட வருவாங்க இல்லையா, அவங்களுடைய ஆதார் நம்பர் மற்றும் மொபைல் எண்ணை பயன்படுத்தி ஆஃப்லைனில் வேணால் நீங்கள் ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.